அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த 31ஆம் தேதியும் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தது. தமது பிரச்சினைகளை நிவர்த்திப்பதற்கான சுகாதார அமைச்சிடமிருந்து சாதகமான பதில்கள் கிடைக்காவிடின் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் கடுமையாக்குவோம் என தெரிவித்து அவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 8 மணி முதல் அவர்கள் மீண்டும் பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். எனினும் அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகள், சிறுவர் மருத்துவமனைகள், மகரகம அபேக்ஷா மருத்துவமனை, சிறுநீரக விசேட பிரிவு, முப்படை வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கிய வைத்தியசாலைகளில் குறித்த அடையாள பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை. இன்று வைத்தியர்கள் நெருக்கடியையும் பல பிரச்சனைகளையும் எதிர்நோக்கியுள்ளனர். ஏனெனில் இதுவரையில் இடமாற்ற சபைகள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வந்த வைத்தியர்களின் இடமாற்ற செயல்முறையை சுகாதார அமைச்சர் தனது நேரடி தனிப்பட்ட தலையீட்டின் மூலம் மாற்றியமைத்துள்ளார். தனது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும், தனது அபிலாசைகளை எட்டவும் வைத்தியர்களை பணியில் அமர்த்தும் விடயத்தை முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இந்த முழு செயல்முறையையும் ஒரு குழப்பமான நிலைக்கு தள்ளியுள்ளார். இதன் மூலம் குறிப்பாக பயிற்சிக்கு பின்னரான நியமனங்களுக்கான வெற்றிட பட்டியல், இடமாற்ற சபையின் எந்தவித அங்கீகாரமுமின்றி அவரது தேவைகளுக்கு ஏற்ப முழுமையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. கஷ்ட பிரதேச சேவை நிலையங்களில் பட்டியலில் 393 265 குறைக்கப்பட்டுள்ளது. இடமாற்ற சபை அல்லது அரசு சேவை ஆணைக்குழுவின் எந்தவித அனுமதியுமின்றி முற்றிலும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் இந்த முறையை மாற்றியுள்ளார். இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் சுகாதார அமைச்சரிடமும் சுகாதார அமைச்சிடமும் இதுகுறித்து கலந்துரையாட தயார் என நாம் தொடர்ந்தும் கூறி வருகின்றோம். பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், கலந்துரையாட இந்த பிரச்சனையை தீர்க்க முன்வாருங்கள். வைத்தியர்களின் இடமாற்றங்களில் அரசியல் தலையீடு செய்ய வேண்டாம் என நாம் கூறுகின்றோம். இது ஒரு சுயாதீனமான செயல்முறை. அந்த சுயாதீனத்தன்மை பேணப்பட வேண்டும். அவ்வாறு பேணப்பட்டால் மாத்திரமே வைத்தியர்களின் எந்தவித தயக்கமுமின்றி எந்த இடத்திற்கும் சென்று பணியாற்றுவார்கள். ஆனால் இவற்றை எதனையும் கருத்தில் கொள்ளாமல் சுகாதார அமைச்சர் தனது நேரடி தலையீட்டின் மூலம் இந்த முழு செயல்முறையையும் சீர்குலைத்துள்ளார். இதேவேளை அரசு வைத்திய அதிகாரிகள் எவ்வித அடிப்படை காரணங்களுமின்றி பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹங்சக விஜயமுனி சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். முறையான நடைமுறைக்கு அமையவே இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்.